Hi friends, welcome to my channel 30 days spoken English class in Tamil day 12 இன்று the simple past tense பற்றி கற்க போகிறோம். ஆங்கிலத்தில் இது மிகவும் ஒரு எளிமையான காலம், சாதாரண இறந்த காலம். It is used to describe an action. It is used இது பயன்படுத்தப்படுகிறது to describe an action ஒரு செயலை விவரிப்பதற்கு that happened in the past இறந்த காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியை விவரிப்பதற்கு பயன்படுத்தப்படுவதுதான் the simple past tense சாதாரண நிகழ்காலம். இதை எப்படி பாவிக்கிறது என்பதை பற்றி கவனிப்போம். ஒருமை பன்மை என்ற பிரச்சனை இல்லை. எழுவாய்க்கு பிறகு அடுத்ததாக வினை சொல்லுட இறந்த கால வடிவம் இரண்டாவது வடிவம் V2 என்கின்ற இரண்டாவது வடிவத்தை பாஸ்ட் ஃபார்மை பயன்படுத்துவோம். I ate நான் சாப்பிட்டேன். We ate நாங்கள் சாப்பிட்டோம். You ate நீங்கள் சாப்பிட்டீங்கள். They ate அவர்கள் சாப்பிட்டனர். He ate அவன் சாப்பிட்டான். She ate அவள் சாப்பிட்டாள். Ravi ate ரவி சாப்பிட்டான். It ate அது சாப்பிட்டது. இப்போ பாசிட்டிவை நாங்கள் கவனிச்ச நாங்கள் தொடர்ந்து நெகட்டிவை கவனிப்போம். I did not eat நான் சாப்பிடவில்லை. We did not eat நாங்கள் சாப்பிடவில்லை. You did not eat நீங்கள் சாப்பிடவில்லை. They did not eat அவர்கள் சாப்பிடவில்லை. He did not eat அவன் சாப்பிடவில்லை. She did not eat அவள் சாப்பிடவில்லை. Ravi did not eat ரவி சாப்பிடவில்லை. It did not eat அது சாப்பிடவில்லை. இந்த வகையில் நாங்கள் பாஸ்ட் டென்ஸ்ன்ற நெகட்டிவ் ஃபார்மை பாவிச்சுக்கலாம். எப்போவும் பாஸ்ட் டென்ஸ் என்றோன்னா உடனடியாக நாங்கள் டிட்டை பாவிக்கணும். நெகட்டிவ் என்றால் டிட் நாட்டை பாவிக்கவன். அதே போன்று கேள்வியில் டிட்டை முன்னுக்கு கொண்டு வந்தோம்டா கேள்வியாக வந்துவிடும். டிட் ஐ ஈட் நான் சாப்பிட்டேனா? டிட் வி ஈட் நாங்கள் சாப்பிட்டோமா? டிட் யூ ஈட் நீங்கள் சாப்பிட்டீங்களா? டிட் தே ஈட் அவர்கள் சாப்பிட்டனரா? டிட்டை பாவிச்ச பிறகு இங்கே சும்மா பாஸ்ட் எல்லா எழுவாய்க்கும் கேபிட்டல் பாவிக்கப்பட்டிருக்கு. உண்மையாக நாங்கள் ஐயை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் ஸ்மால் லெட்டர் பாவிக்க வேணும். டிட் தே ஈட் அவர்கள் சாப்பிட்டனரா? டிட் ஹி ஈட் அவன் சாப்பிட்டானா? டிட் ஷி ஈட் அவள் சாப்பிட்டாளா? டிட் ரவி ஈட் ரவி சாப்பிட்டானா? டிட் இட் ஈட் அது சாப்பிட்டதா? இந்த வகையில் நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை வினாவாக்கி கொள்ளலாம். விடையும் இதுகளுக்கு சொல்லிக்க டிட் ஹி ஈட் அவன் சாப்பிட்டானா? எஸ் ஹி டிட் ஓம் அவன் சாப்பிட்டான். எஸ் ஹி ஏட் ஓம் அவன் சாப்பிட்டான். இல்லாட்டி நோ ஹி டிடன்ட் அவன் சாப்பிடவில்லை. நோ ஹி டிட் நாட் ஈட் அவன் சாப்பிடவில்லை. இந்த விதத்தில் நாங்கள் விடையும் அழிச்சு பழகலாம். தொடர்ந்து விரிவான எக்ஸாம்பிள்களை கவனிப்போம். ஐ நான், கம் வாரது அதோட பாஸ்ட் வடிவம் இரண்டாவது வடிவம் கேம். ஐ கேம் நான் வந்தேன். ஹியர் இங்கே. எஸ்டர்டே நேற்று. ஐ கேம் ஹியர் எஸ்டர்டே நான் நேற்று இங்கே வந்தேன். வி கோவோட பாஸ்ட் டென்ஸ் வென்ட். வி வென்ட் நாங்கள் போனோம். வி வென்ட் தேர் நாங்கள் அங்கே போனோம். லாஸ்ட் வீக் போன வாரம். வி வென்ட் தேர் லாஸ்ட் வீக் போன வாரம் நாங்கள் அங்கே போனோம். தே அவர்கள். இன்வைட் அதோட பாஸ்ட் டென்ஸ் இன்வைட்டட். தே இன்வைட்டட் அவர்கள் இன்வைட் பண்ணினர் வரவழைத்தனர் அஸ் எங்களை டு த பார்ட்டி பார்ட்டிக்கு. அடுத்தது யூ டோக்ட் இறந்த காலம் டோக்ட். யூ டாக் டு மீ 2 days ago. எகோ முன்பு இறந்த காலத்தை காட்டுது. எஸ்டர்டே லாஸ்ட் வீக் எகோ எல்லாம் இறந்த காலத்தை காட்டுற அட்வர்ப்ஸ். அவற்றை வச்சு நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓ இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். யூ டாக் டு மீ நீங்கள் என்னுடன் கதைத்தீர்கள் 2 days ago 2 நாட்களுக்கு முன்னர். இப்போ நாங்கள் இதுவரைக்கும் ஐ யூ வி தே என்னென்று பாவிக்கலாம் என்று பார்த்துனாங்க. தொடர்ந்து
Ravi came here yesterday. Ravi ஒருமையை கவனிப்போம். எல்லாத்துக்கும் ஒரே past tense தான், ஒரே வடிவம் தான். Ravi came here yesterday. Ravi நேற்று வந்தார். இங்க past tense பொறுத்த வரைக்கும் ஒருமை பன்மை என்ற வேறுபாடு இல்லை. எல்லாத்துக்கும் ரெண்டாவது வடிவத்தை போட்டா ஓகே, வினை சொல்லுங்க. Ravi came here yesterday. Ravi came, Ravi வந்தார், here இங்கே, yesterday நேற்று. Ravi came here yesterday. She cooked very well. அவள் மிகவும் நன்றாக சமைத்தார். He did his homework. அவன் தன்னுடைய homework-ஐ செய்தான். It ate a lot. இது அதிகமாக சாப்பிட்டது. இந்த வகையில நாங்கள் அழகாக சிம்பிள் past tense எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளலாம். Thank you, நன்றி. That's all for today. இன்றைக்கு இவ்வளவுதான். See you soon. See you, உங்களை சந்திப்போம் soon, வெகு விரைவில்.